Hi friends, welcome to Deeba's Tea Time. இன்னைக்கு நான் செட்டிநாடு மட்டன் குழம்பு செஞ்சிருக்கேங்க. ரொம்ப ஸ்பைசியா டேஸ்டியா இருக்கும். மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷா வறுத்து போட்டு செஞ்சிருக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிருக்கிறேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல நாம மசாலாவை வறுத்துடலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன், பெப்பர் 1/4 ஸ்பூன், கிராம்பு பட்டை ஏலக்காய்லாம் 2 பீஸ் போட்டிருக்கிறேன், மல்லி 2 ஸ்பூன், மிளகாய் 10, இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் மல்லி எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டோம். அதை இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஜீரகம் 1/2 ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன், கிராம்பு பட்டை ஏலக்காய் 2, மிளகாய் 3, கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். பச்சை மிளகாய் போட்டுடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு மூடி எடுத்து மூடி வச்சிருவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நாம இப்போ தக்காளி போட்டுடலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுடலாம். அதையும் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்போதான் அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகும். நம்ம அரைச்சி வச்சு அந்த தண்ணியும் ஊற்றிடலாம். இருக்கட்டும். மசாலாலாம் ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டோம். அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்சுருந்த மட்டனை இதில் போட்டுடலாம். நான் இன்னைக்கு 5 விசில் வச்சு வேக வச்சிருக்கிறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். மட்டன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. 5 நிமிஷம் மட்டன் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நாம் இப்போ அரைச்சி வச்ச முந்திரி பருப்பு போட்டுடலாம். நல்லா கிரேவி திக்காகட்டும். இதுவும் ஒரு 2-3 மினிட்ஸ் இருக்கட்டும். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நாம் இப்போ மல்லிக்கீரை போட்டுடலாம். செட்டிநாடு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஸ்பைசியாக டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி, ஆப்பம் எல்லாத்துக்கும் நல்ல மேட்சிங்காக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.